அன்புள்ள கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. கும்பராசிக்காரர்களே, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த தத்துவத்துடையவர். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் எவ்வளோ பெரிய சபையில் போனாலும் தனி சிறப்பு வாய்ந்த, தனி மகத்துவம் வாய்ந்த நல்ல ஒரு திறமையானவர்கள். பாராட்டும் பதக்கமும் நல்ல வெற்றிகளையும் குவிக்கிற நல்ல பெரிய பெரிய பதவிகள்லையும் இருக்கக்கூடியவர்கள். நல்ல யூனிஃபார்ம் போட்ட வேலை பார்க்குறவர்கள். தனக்கும் சமுதாயத்திற்கும் ரொம்ப நல்லது பண்ணுறவா இவா. ஏழை எளியவர் கஷ்டப்படுறவா யாருமே அவளுடைய அரசாங்கத்தில் இருக்காது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாகவும் பெரிய பெரிய மத தலைவர்களாகவும் ரொம்ப பெரிய நல்ல ஒரு ஸ்ரேயஸ், அதாவது ஒரு சிறப்பு வாய்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். இந்த ராசி பெண்மணிகளும் கூட அந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்தவர்களாக தான் இருப்பார்கள். இவங்களோட நாக்கு அசைஞ்சால் நாடு அசை, அந்த அளவுக்கு இவளுக்கு சிறப்பானவர்கள் இவர்கள். நல்லா பளபளா ஜிலி ஜிலி மினி நல்லா அழகாக கொடுப்பாங்க. சின்ன குழந்தையாக இருந்தால் கூட ஜரிகை வச்ச போட்டு தான் வாங்கணும் அப்படின்னு கேட்டு போடும். கண்ணாடி முன்னாடி மண்ணுக்கு தன்னை நல்லா அழகாக எத்தனை வயசானாலும் நல்லா கழிச்சு வச்சுண்டு மற்றவர்களையும் நல்லா சந்தோஷமாக சமுதாயத்துக்காகவும் பாடுபடுறவா அந்த கும்பராசிக்காரர்கள். கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பேன். கும்பராசிக்காரர்கள் குழந்தைகளை உட்காந்துலாம் வாசிக்க மாட்டாள். அர்த்தனா பரிசனை கூட முதல்ல விளையாடிட்டு இருப்பா. என்ன விளையாடிட்டே இருக்கியே அப்படின்னு கேட்டால் அர்த்தனா பரிசை 100 மார்க் வாங்கிடுவோம். ஏன்னா அவளுக்கு படிப்போட கூட விளையாட்டுலேயும் அவ்வளோ ஆர்வம் இருக்கும். கடமையை மறக்க மாட்டாள். ஆனால் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு விரும்புவாள். அதனாலே நான் நிறைய நல்ல செயல்களை அவளால் நான் செய்ய முடியும். இந்த கும்பராசிக்காரர்கள் போன வருஷம் முன் வருஷமெல்லாம் பணம் காசு சேர்க்கணும், வீடு கட்டணும், வாசல் கட்டணும், இப்படிங்கிற பல யோஜனைகள்னால முக்கியமான மன வாழ்க்கையில் தேவையான சில சந்தோஷங்களை தான் தியாகம் பண்ணியிருப்பாள். அந்த சந்தோஷங்கள் தான் இப்போ அவளுக்கு பூர்ணமாக கிடைக்க போகிறது. நல்லபடி குழந்தை குட்டை பிறக்கிறது, நல்லபடி மன வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது, நல்ல ஒரு ஸ்ரேயஸாக நல்ல ஒரு பாராட்டு பத்திரங்கள் வாங்கிறது, பொண்ணு பொருள் ஆடை ஆபரணம் போகம் போகியம் ஆரோக்கியம் இதெல்லாம் மேம்படுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வயிறுக்கு மட்டும் அப்பப்போ பசிக்காதையும் இருக்கணும், சாப்பாடு போடணும், நிறையவும் போட்டக்கூடாது. அந்த மாதிரிக்கா வயிறு முட்டை எப்போவுமே என்ன பண்ணணும், தாஜா பண்ணி வச்சுக்கணும். சாப்பிடணும், எல்லாமே சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிட முடியும், எல்லாமே ஜெரிக்கும். ஆனால் ஜெரிச்ச வேலை ஜெரிக்காத வேலை பார்த்து தன் வேத்தை நல்லா பார்த்துக்கணும். இந்த கும்பராசி குழந்தைகளை உட்காந்து வச்சு சாதம் போகிறதுலையும் பொருள் ஆகிடும். நம்மளாம் சாப்பிட மாட்டாள். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு போய் அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வச்சு அப்போ அம்மா பசிக்குது அப்படின்னு இந்த தாய்மார்கள் அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்குள்ளேயும் கொஞ்சம் யாராவது இப்படி படுத்ததே நினச்சிப்பா. படுத்தல் இல்லை, அதுகளுக்கு பசிக்கிச்சா சாப்பிடும், விளையாடும், தூங்கிச்சா தூங்கும், வேலை செய்யச்சா வேலை செய்யும். எல்லாருக்கும் பாசத்தோடு இருக்குது. ஆண் குழந்தைகளானாலும் பெண் குழந்தைகளை சகோதரத்துவமாக பார்க்கணும். ஒரு பெண்மணி வகுப்பில் பெரிய பொண்ணாயிட்டான கூட ஒரு கும்பராசி ஆண் பிள்ளை கூட படிச்சுட்டு இருக்கிறவன் கூட சகோதரியை போல் நினச்சி இட்ஸ் ஆல் ரைட், இதுக்கு எதுக்கு கவலைப்படுற, சரியாயிடும், இது ஒன்றும் இல்லை அப்படின்னு தைரியம் கொடுக்குற அளவுக்கு ஆணானாலும் பொண்ணுக்கு, பொண்ணானாலும் ஆணுக்கு உடம்பு அளவுலேயும் மனசு அளவுலேயும் தைரியம் கொடுக்குறவளாக இருப்பாவ.
முதல் காரியம் தைரியம் அப்படின்றது உலகத்தில் வாழறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சீதனம் இல்லையா? அடி வழக்கு நிறைய இருக்கும், ஆனால் ரொம்ப அமைதியாகவும் அடக்கமாகவும் இருப்பாள். எவ்வளோ தெரியுமா அவளுக்கு அப்படிங்கிறதே அவள் வெளியில் காமிச்சிக்க மாட்டாள். ஆனால் அவளோட புகழோ எல்லை இல்லாத பரவிண்டே போகும். அதோட புகழ் வாய்ந்தவர்களாக இருப்பாள் அந்த கும்பராசிக்காரா. அவள் வீடு வாசல் கட்டுவா, பணம் காசுகள் நிறைய சேமிப்பா. இப்போது நிறைய பணம் காசு லக்ஷ்மீகரம் எல்லாம் ஏற்படும். குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படித்து நல்ல முதல் மார்க்கில் என்னென்னா பாஸ் பண்ணுவா. வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லபடியாக பிரசவங்கள்லாம் நல்லபடியாக நடந்து நல்லா குழந்தைகள்லாம் நல்லா பறக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் நல்லா ஸ்ரேயஸாக இருக்கும். வயதானவர்களாக இருந்தால் கூட தன் கடைசி மூச்சு வரைக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் உழைக்கிறவா, அதன் முன்னேற்றக்கோசரம் பாடுபடுறவா கும்பராசியின் அன்பர்களைப் போல் சொல்லிகிட்டே போகலாம். அவள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த வளர்ப்பாள். கடவுளுடைய அனுகிரகத்தை முழுசாக பெற்றுண்டவா. ஆனால் பக்தியெல்லாம் ரொம்ப வெளியில் காமிச்சிக்க மாட்டாள். நிர்ம கோயில் போனேன், பஜனை பண்ணேன், எல்லாம் பண்ண மாட்டாள். ஆனால் மனசுக்குள்ளே எப்போவுமே பகவான் என்னென்னா கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா. எல்லாருக்கோசமும் வேண்டிப்பா. சமுதாயத்துக்கோசரம் வாழவா, தலை சிறந்தவா. இப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த குரு பயிற்சியும் ரொம்ப சூப்பராக ரொம்ப நன்னா இருக்கிறதுனால இந்த கும்பராசிக்காரர்கள் இன்னும் ரொம்ப நன்னா இருக்குப்பறா அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியின் பலன்களாக வருது. அதனால் ஜாலி என்ஜாய்.